அமெரிக்காவின் கடற்படை முற்றுகை, பேச்சுவார்த்தை புறக்கணித்து ஈரானிய தரப்பின் அறிவிப்பு. பாகிஸ்தானிய போர் விமானங்களின் கர்ச்சனைக்கு மத்தியில் தரையிறங்கிய அப்பாஸ் அராக்ச்சி, நள்ளிரவில் நடந்த அவசர பேச்சுவார்த்தை. ஈரான் அமெரிக்க போர், நல்ல ஒப்பந்தம் எட்டும் வரை அவசரமில்லை, ட்ரம்ப் அறிவிப்பு. சீன எண்ணெய் சுத்திகரிப்பு நிலையம் மீது அமெரிக்க பொருளாதார தடை. மின்சார பயன்பாட்டை குறைக்குமாறு ஈரான் ஜனாதிபதி வேண்டுகோள். ஹோர்முஸ் நீரிணையில் அதிரடி தாக்குதல், இருபுறம் முகாமிட்டுள்ள அமெரிக்க கப்பல்கள், விடுக்கப்பட்டுள்ள எச்சரிக்கை. ஈரான் போர் விவகாரம், கசிந்தது ரகசிய மின்னஞ்சல். ட்ரம்பின் அறிவிப்பை மீறி லெபனான் மீது இஸ்ரேல் கடுமையான தாக்குதல். ஈரான் போரால் காலியான அமெரிக்க ஆயுத கிடங்குகள், பென்டகன் வெளியிட்டுள்ள அதிரடி தரவுகள். அமெரிக்க தூதுக்குழுவை சந்திக்காமலேயே பாகிஸ்தானிலிருந்து வெளியேறிய ஈரான். ஈரானிய துறைமுகங்கள் மீதான அமெரிக்காவின் கடற்படை முற்றுகை நீக்கப்படாத வரை வாஷிங்டனுடன் பேச்சுவார்த்தைகளை தொடர முடியாது என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. ஈரானிய துறைமுகங்கள் மீதான அமெரிக்காவின் கடற்படை முற்றுகை நீக்கப்படாத வரை வாஷிங்டனுடன் பேச்சுவார்த்தைகளை தொடர முடியாது என்று ஜெனீவாவில் உள்ள ஐக்கிய நாடுகள் சபைக்கான ஈரானிய தூதர் அலி பக்ரைனி தெரிவித்துள்ளார். சர்வதேச ஊடகம் ஒன்றுக்கு வழங்கிய நேர்காணலில் இந்த முற்றுகையானது தற்போதைய போர் நிறுத்த உடன்படிக்கையை பாரிய அளவில் மீறும் செயல் என்றும் அவர் குற்றம் சாட்டியுள்ளார். அத்தோடு பேச்சுவார்த்தை என்பது வரும் கால அவகாசம் பெறுவதற்காகவோ அல்லது எதிர்த்தரப்புக்கு அடுத்த கட்ட தாக்குதலுக்கு தயாராகுவதற்கோ பயன்படுத்தப்படக்கூடாது என்பதில் ஈரான் உறுதியாக இருப்பதாகவும் நேர்மையான நோக்கத்துடன் மட்டுமே தூதரக ரீதியிலான முன்னெடுப்புகள் அமைய வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தியுள்ளார். மேலும் வாஷிங்டனுடன் யதார்த்தமான அணுகுமுறையை கடைபிடிக்க வேண்டும் எனவும் ஈரானின் நியாயமான கோரிக்கைகளை அங்கீகரிக்க வேண்டும் என்றும் அவர் கூறியுள்ளார். இந்த நிலையில் தற்போது போர் நிறுத்த பேச்சுவார்த்தைகளுக்கு ஈரான் மீண்டும் திரும்ப வேண்டுமாயின் ஈரானிய துறைமுகங்கள் மீதான கடற்படை முற்றுகையை அமெரிக்கா உடனடியாக நீக்க வேண்டும் என்பது பிரதான நிபந்தனையாக முன்வைக்கப்பட்டுள்ளது. இந்த முற்றுகை நீக்கப்படுவது போர் நிறுத்த ஒப்பந்தத்தை மீறும் செயலாகும் என்று ஈரானிய அதிகாரிகள் தொடர்ச்சியாக வாதிட்டு வருகின்றமை குறிப்பிடத்தக்கது. ஈரானின் வெளியுறவு அமைச்சர் அப்பாஸ் அராக்ச்சி பாகிஸ்தான் தலைநகருக்கு சற்று வெளியே உள்ள ஒரு விமான தளத்தில் தனது பெரிய பயணிகள் விமானத்திற்கு பாதுகாப்பு அளித்துச் சென்ற பாகிஸ்தானிய போர் விமானங்களின் ஆழ்ந்த கர்ச்சனைக்கு மத்தியில் இஸ்லாமாபாத்தில் தரையிறங்கியுள்ளார். நள்ளிரவை கடந்த சில நிமிடங்களிலேயே அவரை பாகிஸ்தானின் முக்கிய பேச்சுவார்த்தை நபர்களான சக்தி வாய்ந்த பீல்ட் மார்ஷல் அசீம் முனீர் மற்றும் வெளிவிகார உள்துறை அமைச்சர்கள் வரவேற்றனர். அதன் பிறகு நடந்தது வழக்கமான தூதரக நடைமுறைகளுக்கு மாறானதாக இருந்ததாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளனர். அவர்கள் உடனடியாக இரவு முழுவதும் நீண்ட பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டனர். சுமார் 5 மணி நேரம் நீண்ட கலந்துரையாடல் காலை சூரியன் உதிக்கும் நேரத்தில் முடிவடைந்துள்ளது. அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் ஒரு ஒப்பந்தத்திற்கு நான் அவசரப்படவில்லை என்று கூறியிருந்தாலும் இந்த சந்திப்பின் தோற்றம் அதற்கு மாறான உணர்வை ஏற்படுத்துகின்றது. கடந்த சில நாட்களாக அமைதி முயற்சிகள் வெளிப்படையாக மெதுவாக முன்னேறிக் கொண்டிருந்தன. ஆனால் இன்றைய அதிகாலை நடைபெற்ற இந்த நிகழ்வுகள் அவசரம் மீண்டும் அதிகரிப்பதை காட்டுகின்றன. இந்த குழுக்கள் ஏன் சாதாரணமான நேரத்தில் சந்திக்கவில்லை என்பது இன்னும் தெளிவாகவில்லை. ஆனால் டொனால்ட் ட்ரம்ப் மற்றும் அமெரிக்க அதிகாரிகள் இரவு உறங்கச் செல்லும் முன்பே முதல் நேரடி சந்திப்பை முடிக்க வேண்டிய அவசியம் இருந்திருக்கலாம் என்ற எண்ணம் உருவாகியுள்ளது. பாகிஸ்தான் வாஷிங்டன் டிசி நேரத்தை விட 9 மணி நேரம் முன்னிலையில் உள்ளது. ஆகவே இங்கு காலை உதிக்கும் போது மாறாள் லகோவில் இது இன்னும் இரவு 8 மணி ஆகும். இங்கு நடந்த பேச்சுவார்த்தைகள் டொனால்ட் ட்ரம்ப் இரவில் எடுக்கும் முடிவுகளில் எவ்வாறு பாதிப்பு ஏற்படுத்தும் என்பது தெளிவாக இல்லை. இதற்கிடையில் ஸ்டீவ் விட்காப் மற்றும் அவரது மருமகன் ஜரேட் குஷ்னர் ஆகியோரின் பாகிஸ்தான் பயணம் சிறிது தாமதமானது போல் தெரிகின்றது. அவர்கள் இப்போது ஞாயிற்றுக்கிழமைக்கு முன் பாகிஸ்தானுக்கு வரமாட்டார்கள் என எதிர்பார்க்கப்படுகின்றது. அவர்கள் எப்போது வருகின்றார்கள் அல்லது வருகிறார்களா என்பது ஒரு முன்னேற்றம் ஏற்படுமா என்பதை காட்டும் முக்கிய குறியீடாக இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. ஈரானுடனான போரை விரைவாக முடிவுக்கு கொண்டுவர வேண்டும் என்ற எவ்வித அழுத்தமும் தங்களுக்கு இல்லை என அமெரிக்கா மீண்டும் ஒருமுறை தெளிவுபடுத்தியுள்ளது. இதுகுறித்து செய்தி நிறுவனங்களுக்கு கருத்து தெரிவித்துள்ள ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் ஈரான் தரப்பிலிருந்து தமக்கு ஒரு முன்மொழிவு வந்துள்ளதாகவும் ஆனால் இது என்ன என்பது குறித்து இன்னும் முழுமையாக தெரியவில்லை என்றும் குறிப்பிட்டுள்ளார். தமக்கு நெருக்கடி எதுவும் இல்லை என்றும் அமெரிக்காவிற்கு சாதகமான ஒரு சிறந்த ஒப்பந்தம் கிடைக்கும் வரை பொறுமையுடன் காத்திருக்க தயாராக இருப்பதாகவும் அவர் உறுதியாக தெரிவித்துள்ளார். அவரின் இதே கருத்தை அமெரிக்க பாதுகாப்பு செயலாளர் பீட்
ஹெக்சைத் மற்றும் ராணுவ தளபதி டான் ஹெயின் ஆகியோரும் வழிமொழிந்துள்ளனர். பேச்சுவார்த்தைகளை முடிக்க எங்களுக்கு போதுமான நேரம் உள்ளது. நாங்கள் ஒப்பந்தத்திற்காக பதற்றம் அடையவில்லை என ஹெக்சைத் கூறியுள்ளார். அதேவேளை தற்போது நடைமுறையில் உள்ள தற்காலிக போர் நிறுத்த முடிவுக்கு வந்தால் ஈரானில் மீண்டும் ராணுவ நடவடிக்கைகளை தொடங்க அமெரிக்க ராணுவம் முழு தயார் நிலையில் உள்ளதாக தளபதி டான் ஹெயின் எச்சரித்துள்ளார். மறுபுறம் ஈரானின் தற்போதைய ஆட்சி அதிகாரத்தை முழுமையாக அகற்றுவதற்கு அமெரிக்காவிடமிருந்து பச்சை விளக்கு கிடைப்பதற்காக ஸ்டேல் காத்திருப்பதாக அந்நாட்டின் வெளியுறவு அமைச்சர் ஸ்டேல் ஹார்ட்ஸ் தெரிவித்துள்ளார். போரின் முதல் நாளிலேயே ஈரானின் உச்ச தலைவர் அயதுல்லா அலி ஹமீனி கொல்லப்பட்ட நிலையில் ஈரானின் அதிகார வர்க்கத்தை முழுமையாக ஒழிப்பது இஸ்ரேலின் இலக்காக உள்ளது. அமெரிக்கா மற்றும் இஸ்ரேலின் இந்த கடுமையான நிலைப்பாடுகள் காரணமாக இப்பிராந்தியத்தில் அமைதி ஏற்படுவதில் தொடர்ந்து முட்டுக்கட்டை நிலவி வருகின்றமை குறிப்பிடத்தக்கது. ஈரானிடமிருந்து பல மில்லியன் டாலர் மதிப்பிலான மசகு எண்ணெயை வாங்கியதற்காக சீனாவின் இரண்டாவது பெரிய தனியார் எண்ணெய் சுத்திகரிப்பு நிலையமான ஹெங்லே பெட்ரோகெமிக்கல் மீது அமெரிக்கா பொருளாதார தடைகளை விதித்துள்ளது. ஈரானிய ராணுவத்திற்கு வருவாயை ஈட்டித்தரும் வகையில் மசகு எண்ணெய் கொள்வனவு செய்ததாக அமெரிக்க நிதித்துறை குற்றம் சாட்டியுள்ளது. அத்துடன் ஈரானின் நிழல் கப்பற்படை என்று அழைக்கப்படும் சுமார் 40 கப்பல் நிறுவனங்கள் மற்றும் கப்பல்கள் மீதும் புதிய தடைகள் விதிக்கப்பட்டுள்ளன. ஈரானிய துறைமுகங்களை அமெரிக்க கடற்படை முற்றுகையிட்டுள்ள நிலையில் ஈரானின் வருமானத்தை முடக்குவது டொனால்ட் டிரம்பின் திட்டத்தின் ஒரு பகுதியாக இந்த நடவடிக்கை பார்க்கப்படுகின்றது. இந்த தடை குறித்து சீனா கடும் அதிருப்தியை வெளியிட்டுள்ளது. வர்த்தக மற்றும் அறிவியல் தொழில்நுட்ப விவகாரங்களை அமெரிக்க அரசியல் ஆயுதமாக பயன்படுத்துவதை நிறுத்திக் கொள்ள வேண்டும் என்று வாஷிங்டனில் உள்ள சீன தூதரகம் வலியுறுத்தியுள்ளது. சீனாவின் சிறிய மற்றும் தனியார் சுத்திகரிப்பு நிலையங்கள் தள்ளுபடி விலையில் ஈரான் மற்றும் ரஷ்ய எண்ணெய் இறக்குமதி செய்வதில் முக்கிய பங்கு வகிக்கின்றன. இதுகுறித்து கருத்து தெரிவித்துள்ள அமெரிக்க நிதித்துறை செயலாளர் ஸ்காட் பெசன்ட், ஈரானின் எண்ணெய் வர்த்தகத்திற்கு உதவும் எந்த ஒரு இடைத்தரகர் அல்லது கப்பல் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் என எச்சரித்துள்ளார். ஈரான் இஸ்ரேல் இடையிலான போர்ச்சூழலால் ஏற்கனவே உலகளாவிய எரிபொருள் சந்தையில் விலை உயர்வு மற்றும் நெருக்கடி ஏற்பட்டுள்ள நிலையில் இத்தகைய பொருளாதார தடைகள் சீனாவின் தனியார் சுத்திகரிப்பு நிலையங்களுக்கு மேலும் நிதி நெருக்கடியை ஏற்படுத்தும் என பொருளாதார நிபுணர்கள் கருதுகின்றனர். கடந்த ஆண்டு மட்டும் ஈரானின் மொத்த எண்ணெய் ஏற்றுமதியில் 9% சீனா கொள்வனவு செய்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. முன்னதாக கடந்த ஆண்டும் சீனாவின் பல தனியார் சுத்திகரிப்பு நிறுவனங்கள் மீது அமெரிக்கா இதேபோன்ற தடைகளை விதித்திருந்தமை குறிப்பிடத்தக்கது. அமெரிக்க கடற்படையின் துறைமுக முற்றுகை மற்றும் தொடர்ச்சியான தாக்குதல்கள் காரணமாக ஈரானின் மின்சார உட்கட்டமைப்புகள் பாதிக்கப்பட்டுள்ள நிலையில் மக்கள் மின்சார பயன்பாட்டை கட்டுப்படுத்துமாறு ஜனாதிபதி மசூத் பெசஸ்கியன் கோரிக்கை விடுத்துள்ளார். எதிரிகள் நமது உட்கட்டமைப்புகளை அழித்து நம்மை சுற்றி முற்றுகையிட்டுள்ளனர். இதன் மூலம் மக்களை அதிருப்தியடைய செய்து அரசுக்கு எதிரான போராட்டங்களை தூண்டுவதே அவர்களின் நோக்கம் என்றும் அவர் சாடியுள்ளார். வீடுகளில் தேவையற்ற மின் விளக்குகளை தவிர்த்து சிக்கனமாக செயல்படுவதன் மூலம் இந்த நெருக்கடியை சமாளிக்க முடியும் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். இதற்கிடையில் ஈரானின் மின்சார நிறுவனமான தவானீர் மின்சார பயன்பாட்டை கண்காணிக்குமாறும் அங்கீகரிக்கப்படாத மின்சார பயன்பாடு குறித்து அதிகாரிகளுக்கு தெரிவிக்குமாறும் பொதுமக்களை கேட்டுக் கொண்டுள்ளது. ஈரானின் அரசு ஊடகம் பகிர்ந்துள்ள வீடியோவில் மின்சாரத்தை சேமிப்பதன் அவசியம் குறித்து அந்நிறுவனத்தின் தலைமை நிர்வாக அதிகாரி வலியுறுத்தியுள்ளார். அமெரிக்காவின் பொருளாதார தடைகள் மற்றும் முற்றுகையினால் எரிபொருள் விநியோகம் பாதிக்கப்பட்டுள்ள சூழலில் ஈரானில் மின் தட்டுப்பாடு ஏற்படாமல் இருக்க இந்த அவசர நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருகின்றன. ஈரானுடனான அமைதி பேச்சுவார்த்தை தோல்வி அடைந்துள்ளதால் ஹோர்முஸ் நீரிணையில் தாக்குதல் நடத்த அமெரிக்க ராணுவம் திட்டமிட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. இதேவேளை தற்போது 19 போர்க்கப்பல்கள் மத்திய கிழக்கில் முகாமிட்டுள்ளதுடன் நீரிணையின் இருபுறமும் அமெரிக்க போர்க்கப்பல்கள் நிறுத்தப்பட்டுள்ளன. இந்த சூழலில் அமெரிக்க ஜனாதிபதி டிரம்ப் சமூக வலைதளத்தில் நேற்று வெளியிட்ட பதிவில் காலம் கடந்து சென்று கொண்டிருக்கின்றது, ஈரான் தரப்பு விரைந்து முடிவு எடுக்க வேண்டும் என்று எச்சரித்துள்ளார். மேலும் மத்திய கிழக்கு நாடுகளில் உள்ள அமெரிக்க ராணுவ தளங்களில் சுமார் 300க்கும் மேற்பட்ட போர் விமானங்கள் உள்ளன. ஹோர்முஸ் நீரிணை பகுதியில் வீசப்பட்டுள்ள கண்ணிவடிகளை படிப்படியாக அகற்றி வருகின்றோம். மேலும் கண்ணிவடிகளை வீசும் ஈரான் படைகளை சுட்டு வெளுத்த ஜனாதிபதி டிரம்ப் உத்தரவிட்டுள்ளார் என்றும் அமெரிக்க ராணுவ வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன. இதற்கு பதிலளிக்கும் வகையில் ஈரான் உயர் தலைவர் மொஜ்தபா ஹொய்மேனி நேற்று வெளியிட்ட அறிக்கையில் ஈரான் தேசப்பற்றாளர்களின் ஒற்றுமையால் எதிரிகளின் கூட்டணியில் விரிசல் ஏற்பட்டிருக்கின்றது. ஈரான் மக்களின் மனதில் அச்சத்தை விதைக்க எதிரி நாடு முயற்சி செய்கின்றது. இதற்கு இடம் கொடுக்க கூடாது என்று தெரிவித்துள்ளார். இந்த பின்னணியில் ஈரானுடனான அமைதி பேச்சுவார்த்தைகள் மேற்கொள்ள அமெரிக்க பிரதிநிதி குழுவினர் பாகிஸ்தான் தலைநகர் இஸ்லாமாபாத்துக்கு செல்வதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. பாகிஸ்தான் தலைமையில் நடைபெறும் 2வது கட்ட அமைதி பேச்சுவார்த்தையில் பங்கேற்க ஈரானிய வெளியுறவு அமைச்சர் அப்பாஸ் அராக்சி நேற்றிரவு அந்நாட்டு தலைநகர் இஸ்லாமாபாத்திற்கு சென்றுள்ளார். இதனைத் தொடர்ந்து அமெரிக்க அதிகாரி ஸ்டீவ் விட்கோப் மற்றும் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் டிரம்பின் மருமகனும் அதன் நிர்வாகத்தின் மூத்த அதிகாரியுமான ஜெராட் குஷ்னர் ஆகியோர் இன்று பாகிஸ்தான் சென்று ஈரானிய அதிகாரிகளுடன் நேரடி பேச்சுவார்த்தையில் ஈடுபடுவார்கள் என அமெரிக்க ஜனாதிபதியின்
வெள்ளை மாளிகை தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அமெரிக்கா ஈரான் இடையே அமைதி ஒப்பந்தத்தை இறுதி செய்ய பாகிஸ்தான், துருக்கி, எகிப்து உள்ளிட்ட நாடுகள் தீவிர முயற்சி செய்து வருகின்றன. அமெரிக்கா ஈரான் போருக்கு போதுமான ஆதரவை வழங்காத நேட்டோ உறுப்பு நாடுகளுக்கு எதிராக டொனால்டு டிரம்ப் தலைமையிலான அமெரிக்க நிர்வாகம் கடும் நடவடிக்கைகளை எடுக்க திட்டமிட்டுள்ளதாக பாதுகாப்பு திணைக்களத்தின் கசிந்த மின்னஞ்சல் ஒன்றும் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. குறிப்பாக ஸ்பெயின் நாட்டை நேட்டோ அமைப்பில் இருந்து தற்காலிகமாக நீக்குவது மற்றும் பிரித்தானியாவின் கட்டுப்பாட்டில் உள்ள போக்லாந்து தீவுகள் மீதான அர்ஜென்டினாவின் உரிமை கோரலுக்கு ஆதரவாக வாஷிங்டனின் நிலைப்பாட்டை மறுபரிசீலனை செய்வது போன்ற ஆலோசனைகள் அந்த உள்நாட்டு மின்னஞ்சலில் இடம்பெற்றுள்ளதாக ராய்ட்டர்ஸ் செய்தி நிறுவனம் தெரிவித்தது. ஐரோப்பிய நாடுகளுக்கிடையே ஒருவித உரிமை மனப்பான்மை நிலவுவதாக குற்றம் சாட்டும் இந்த மின்னஞ்சல் அமெரிக்காவின் தாக்குதல்களுக்கு தங்கள் வான்வழி மற்றும் தளங்களை பயன்படுத்த அனுமதி மறுக்கும் நாடுகளுக்கு ஒரு எச்சரிக்கையாக பார்க்கப்படுகின்றது. இந்த செய்தி குறித்து சைப்ரஸில் நடைபெற்ற ஐரோப்பிய ஒன்றிய தலைவர்களின் கூட்டத்தில் பேசிய ஸ்பெயின் பிரதமர் பெட்ரோ சான்செஸ், ஸ்பெயின் நேட்டோவின் நம்பகமான உறுப்பினர் என்றும் சர்வதேச சட்டங்களுக்குட்பட்டே தங்களது செயல்பாடுகள் இருக்கும் என்றும் திட்டவட்டமாக தெரிவித்தார். இதேபோல் பிரித்தானிய பிரதமர் கீர் ஸ்டார்மரின் பேச்சாளர் கூறுகையில் போக்லாந்து தீவுகளின் இறையாண்மை பிரித்தானியாவிடமே உள்ளது என்பதில் மாற்றமில்லை என்றும் அமெரிக்காவின் அழுத்தங்களுக்கு தங்கள் நாடு பணியாது என்றும் பதிலடி கொடுத்தார். ஹோர்முஸ் நீரிணையத்திற்கு நேட்டோ நாடுகள் தங்களது கடற்படைகளை அனுப்ப வேண்டாம் என்று ட்ரம்ப் வலியுறுத்தி வரும் நிலையில் அமெரிக்க பாதுகாப்பு செயலாளர் பீட் ஹேச்செட் இலவசமாக பயணம் செய்யும் காலம் முடிந்துவிட்டது என்று ஐரோப்பிய நாடுகளை கடுமையாக விமர்சித்துள்ளார். அமெரிக்காவின் இந்த அதிரடி போக்கு நேட்டோ கூட்டமைப்பிற்குள் பெரும் விரிசலை ஏற்படுத்தியுள்ளது. ஸ்பெயின் தனது தளங்களை ஈரான் மீதான தாக்குதலுக்கு பயன்படுத்த அனுமதி மறுத்ததால் அந்த நாட்டை ட்ரம்ப் கடுமையாக சாடியுள்ளார். அதேபோல் பிரித்தானியாவின் விமானம் தாங்கிய கப்பல்களை பொம்மைகள் என்று கிண்டல் செய்துள்ள அவர் நேட்டோ ஒரு காகித புலி என்றும் விமர்சித்துள்ளார். இருப்பினும் அமெரிக்கா நேட்டோவிலிருந்து வெளியேறுவது குறித்து இந்த மின்னஞ்சலில் குறிப்பிடப்படவில்லை என்று அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். அமெரிக்கா தொடர்ந்து மேற்கொண்டு வரும் கடற்படை முற்றுகை மற்றும் கடல்சார் கொள்ளை நடவடிக்கைகள் ஈரானிய ஆயுதப்படைகளின் கடுமையான பதிலடிக்கு வழிவகுக்கும் என ஈரானின் காதம் அல் அன்பியா மத்திய தலைமையம் எச்சரிக்கை விடுத்துள்ளது. இது தொடர்பாக சனிக்கிழமை வெளியிடப்பட்ட அறிக்கையில் அமெரிக்காவின் ஆக்கிரமிப்பு ராணுவ நடவடிக்கைகள் மற்றும் பிராந்தியத்தில் முன்னெடுக்கப்படும் கடல்சார் அத்துமுறைகள் தொடருமானால் ஈரானின் பலம் வாய்ந்த ஆயுதப்படைகளை அகற்றுவதற்கு தகுந்த பதிலடி கொடுக்கும் என்று வலியுறுத்தப்பட்டுள்ளது. நாட்டின் இறையாண்மை, பிராந்திய ஒருமைப்பாடு மற்றும் தேசிய நலன்களை பாதுகாப்பதற்கு ஈரானிய ஆயுதப்படை முன்னெப்போதையும் விட அதிக வலிமையுடனும் தயார் நிலையுடனும் இருப்பதை அமெரிக்கா உணர வேண்டும் என்று அந்த அறிக்கையில் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. ஈரானிய படைகள் பிராந்தியத்தில் உள்ள எதிரிகளின் நடமாட்டத்தை தீவிரமாக கண்காணித்து வருவதாக மூலோபாய முக்கியத்துவம் வாய்ந்த ஹோர்முஸ் நீரிணையை தொடர்ந்து தமது கட்டுப்பாட்டில் வைத்திருப்பதாகவும் அந்த தலைமையம் தெரிவித்துள்ளது. இந்த நிலையில் அமெரிக்கா மற்றும் ஆஸ்திரேலிய தரப்பிலிருந்து மீண்டும் ஆக்கிரமிப்பு நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டால் அவர்கள் முன்னெப்போதும் இல்லாத அளவிலான பெரும் இழப்புகளை சந்திக்க நேரிடும் என்றும் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் லெபனானில் போர் நிறுத்தத்தை 3 வாரங்களுக்கு நீட்டிப்பதாக அறிவித்த போதும் தற்போது ஆஸ்திரேலிய படைகள் பிராந்தியத்தில் கடுமையான தாக்குதலை முன்னெடுத்து வருவதாக தெரிவிக்கப்படுகின்றது. லெபனானில் உள்ள டெய்ர் ஆமஸ் பகுதிகளில் இவ்வாறு ஆஸ்திரேலிய படைகள் வான்வழி தாக்குதல்களை நடத்தியுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. இஸ்ரேலிய ராணுவம் குடியிருப்பாளர்கள் குறைந்தபட்சம் 1 கிலோமீட்டர் தொலைவிற்கு செல்ல வேண்டும் என்று கூறி கட்டாய வெளியேற்ற உத்தரவை பிறப்பித்து தாக்குதலை மேற்கொண்டுள்ளதாக கூறப்படுகின்றது. இதற்கிடையில் தெற்கு லெபனானில் வான்வழி தாக்குதல்கள், ஆளில்லா விமான தாக்குதல், வீடுகள் இடிக்கப்படுதல் மற்றும் நிலப்பரப்பு தொடர்ந்து ஆக்கிரமிக்கப்படுதல் ஆகியவை நடந்து வருவதாக மத்திய கிழக்கு ஊடகங்கள் சுட்டிக்காட்டியுள்ளன. அதற்கு பதிலடியாக ஹிஸ்புல்லாவும் தெற்கு லெபனானுக்குள் இருந்த ஆஸ்திரேலிய படைகள் மீதும் எல்லையை கடந்து இஸ்ரேலுக்குள்ளும் ஏவுகணைகள் மற்றும் ஆளில்லா விமானங்களை கொண்டு பதிலடி தாக்குதலை முன்னெடுத்துள்ளதாக குறிப்பிட்டுள்ளன. ஈரான் மீதான 38 நாட்கள் போருக்கு பிறகு அமெரிக்காவின் அதிநவீன ஏவுகணைகளின் கையிருப்பு அபாயகரமான அளவிற்கு குறைந்துள்ளதாக அமெரிக்க ராணுவம் உத்தியபூர்வமாக அறிவித்துள்ளது. கடந்த மார்ச் 28ஆம் தேதி ஈரான் மீது அமெரிக்க மற்றும் இஸ்ரேல் படைகள் தாக்குதலை தொடங்கின. சுமார் 38 நாட்கள் நீடித்த இந்த போர் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் அறிவித்த 2 வார கால தற்காலிக போர் நிறுத்த ஒப்பந்தத்துடன் தற்போது ஓய்ந்துள்ளது. ஈரானில் உள்ள 13,000க்கும் மேற்பட்ட இலக்குகளை தாக்கியதாக குறிப்பிட்டுள்ள அமெரிக்க ராணுவம் பயன்படுத்தப்பட்ட ஆயுதங்களின் விவரங்களை வெளியிட்டுள்ளது. ஈரானின் குறைந்த விலையிலான ட்ரோன் தாக்குதல்களை சமாளிக்க அமெரிக்கா மிக அதிக விலையுள்ள பேட்ரியாட் ஏவுகணைகளை பயன்படுத்தியுள்ளதால் பெரும் நிதி இழப்பு ஏற்பட்டுள்ளது. இதன் காரணமாக ஆசியா, மேற்கிழக்காசியா மற்றும் ஐரோப்பிய நாடுகளில் உள்ள அமெரிக்க ராணுவ முகாம்களில் ஆயுத கையிருப்பு சரிந்துள்ளது. கையிருப்பில் குறைந்த ஆயுதங்களை மீண்டும் கொள்முதல் செய்ய கூடுதல் நிதி ஒதுக்குமாறு அமெரிக்க நாடாளுமன்றத்தில் பென்டகன் கோரிக்கை விடுத்துள்ளது. இருப்பினும் இந்த ஆயுதங்களை மீண்டும் உற்பத்தி செய்து கிடங்குகளை நிரப்ப நீண்ட காலம் எடுக்கும் என பாதுகாப்பு நிபுணர்கள் கருதுகின்றனர்.
ஈரானிய வெளியுறவு அமைச்சர் அப்பாஸ் அராக்சி அமெரிக்க தூதுவர்களை நேரடியாக சந்திக்காமல் பாகிஸ்தானிலிருந்து ஓமான் மற்றும் ரஷ்யாவிற்கு புறப்பட்டுள்ளார். ஏப்ரல் 24, 2026 அன்று இஸ்லாமாபாத் வந்தடைந்த பாகிஸ்தான் பிரதமர் செபாஷ் ஷெரீப் மற்றும் ராணுவ தளபதி அஷிம் முனீர் ஆகியோரை சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்தினார். ஜாரெட் குஷ்னர் உள்ளிட்ட அமெரிக்க தூதுக்குழுவினர் பாகிஸ்தான் வரவிருந்த நிலையில் அவர்களை நேரடியாக சந்திக்க போவதில்லை என்று ஈரான் முன்பே அறிவித்திருந்தது. பாகிஸ்தான் அதிகாரிகளிடமே தனது கருத்துக்களை தெரிவித்த அவர் அமெரிக்காவுடன் நேரடி பேச்சுவார்த்தை நடத்தாமல் அங்கிருந்து புறப்பட்டார். பிராந்திய அமைதி மற்றும் இருதரப்பு உறவுகள் குறித்து ஆலோசிக்க அவர் தற்போது ஓமான் மற்றும் ரஷ்யாவிற்கு தனது பயணத்தை தொடர்ந்துள்ளார். ஈரான் மற்றும் அமெரிக்காவுக்கு இடையிலான மோதலை முடிவுக்கு கொண்டுவர பாகிஸ்தான் ஒரு முக்கிய மத்தியஸ்தராக செயல்பட்டு வருகின்றமை குறிப்பிடத்தக்கது.